ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, ஊப்ஸ்லேயே கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டார். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன? அதாவது ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஆஃப் கோட். இட் கால்ட் இஸ் கால்ட் வென் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். அதாவது நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குமா? கிளாஸ்ல மெத்தட்ஸ் இல்லைன்னா அது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணுவோமா? இதை கிரியேட் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸ்க்கான கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கால் எதுக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பிரிண்ட் ஆக இல்லைன்னா அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு ஆப்ஜெக்ட் கால் நடத்துவோம். ஓகே, இது வந்து ஒரு நார்மலான ஒரு இது கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒர்க்கிங். இப்போ அதே கன்ஸ்ட்ரக்டார்னா நம்ம அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அது என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் அண்ட் இம்மீடியட் கால். அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணச்சேயே அது கால் ஆகி நம்மளுக்கு அது ரன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம C1.display அப்படின்னு தனியாக ஒரு C1ன்ற ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு நமக்கு கொடுத்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கார் C1 = நியூ கார். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா அது எனக்கு ஒரு நார்மலான கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தடார ஃபங்க்ஷன். அதே நான் இதுக்கு வந்து என்னன்னா கார் C1 = நியூ கார் அவ்வளோ தான் நான் கொடுக்க போறேன். நான் இது மட்டும்தான் கொடுக்க போறேன். அது கொடுத்தாலே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒன்று பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா சரி, கன்ஸ்ட்ரக்டார்லேருந்து ஏதாவது ஒன்று பிரிண்ட் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, இதில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதாவது ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு கால் பண்ணால் அது நார்மலு, இல்லாமல் அப்படியே நம்ம கால் பண்ணால் அது கன்ஸ்ட்ரக்டார்னு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துருவோம் ப்ரோக்ராமா. ஓகே, நம்மளோட நார்மல் கம்பைலர் ஓப்பன் ஆக மாட்டான். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு கிளாஸ் கார் நம்ம பப்ளிக் வைட் பண்ணி கீழே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிளாஸ் காருக்குள்ள நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாமல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கன்ஸ்ட்ரக்டாரில். என்னன்னா கன்ஸ்ட்ரக்டார் நேம் should be equal to the கிளாஸ் நேம். நம்ம கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணுறது நம்ம கிளாஸ் நேமோட சேம் நேமாக இருக்கணும். இப்போ கார் கிளாஸ்னா காருன்ற கன்ஸ்ட்ரக்டார் தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு ரூல் மாதிரி. ஸோ இங்கே நான் காருன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அது கன்ஸ்ட்ரக்டார் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம காரில் என்ன பண்ணலாம்னா ஓகே, இந்த கம்பைலர் வந்து நம்மளே தான் டைப் பண்ணோம். system.out.println பண்ணிட்டு this is a car and this is a constructor அப்படி நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணச்சே எனக்கு அது பிரிண்ட் ஆகுதா பார்ப்போம். இங்கே நான் இவனை தூக்கிடுறேன். system.out தூக்கிட்டு கார் C1 = நியூ கார் கொடுத்தேன். இப்போ நான் இவனை இங்கே இருக்க அவனை வந்து நான் டச்சே பண்ணல, வெறும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இது கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் என்ன பண்ணும்? என்னப்பா யாராவது ஆப்ஜெக்ட் கிரியேட். ஓகே ஓகே, நான் வந்து இந்த கிளாஸை வந்து இதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணியிருக்கேன், மெயின்குள்ளேயே. நீ போ, நீ வா, அவ்வளோதான். அதாவது கிளாஸ் வந்து மெயின்குள்ளேயே கூப்பிட்டதுனால அது நம்மளுக்கு எரராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ற ஆப்ஜெக்ட் வெறும் கிரியேட் மட்டும்தான் பண்ணோம். அது போயிட்டு நம்ம காலோ இல்லை டிஸ்பிளேவோ எதுவும் பண்ணல. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலான ஒரு கிளாஸில் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒன்று பண்ணுவோம், .display அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த இடத்துல அது பண்ணவே இல்லை. நம்ம வெறுமை கிரியேட் பண்ணச்சே அதை நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் அண்ட் கால். ஓகே, இதை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டார்னா ஒரு அதுதான் இங்கே பார்த்து தான் என்னன்னா நார்மல் நான் கிரியேட் பண்ணி கால் பண்ணோம், இதுனா அப்படியே இமீடியட் கால் ஆகிடும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டார்லேயே நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. என்ன ரெண்டுனா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், அதுக்கப்புறம் இங்கே வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார். ஸ்பெல்லிங் தெரியல. ஓகே,
இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா டிஏ பிஎஃப்ஏயுஎல்டி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா நம்ம இப்போ பண்ணதான் இங்க ம் அதாவது இங்கே கிரியேட் பண்ணவன் அவனை நம்ம அப்படியே கிரியேட் பண்ணி கால் பண்ணோடனே வரது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா என்னன்னா நமக்கு பேராமீட்டர்னா என்னன்னு தெரியும். அதாவது இப்போ இங்கே நான் வாங்குறேன் ஸ்ட்ரிங்குன்னு எனக்கு வேணும், அதாவது ஸ்ட்ரிங் நேம்னு எனக்கு ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் நான் இன்ட் ப்ரைஸ், எனக்கு காரு ப்ரைஸோட வேணும். ஸோ நம்ம அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாமா? ஸ்ட்ரிங் இங்கே வந்து வேற கொடுக்கணும், நேம்னு ஒன்று இருக்கும், இன்டிஜரில் ப்ரைஸ்னு ஒன்று வாங்குறேன். ஓகே, இப்போ நான் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த பேராமீட்டரைஸில் கொடுக்குறேன். நேம்னா எனக்கு வந்து இங்கே வாங்குற நேம் எடுத்துக்கோ, ப்ரைஸ்னா ப்ரைஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கட்டுறதுக்காக நான் இது மாற்றுறேன். நேம் என்னன்னு வச்சுக்கிறேன், ப்ரைஸை பின்னே வச்சுக்கிறேன். இங்கே என்ன, இங்கே ப்ரைஸுக்கு பி. ஓகே, இப்போ இது நம்ம கிரியேட் பண்ணிச்சு என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். நம்ம ரெண்டு பேராமீட்டரைஸ் கொடுத்துருவோம், ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரிங் எதாவது பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் என்னன்னா எனக்கு வந்து கார் பிராண்ட் என்ன பண்ணணும், எனக்கு வந்து நேம் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ், அங்கே வந்து எனக்கு ப்ரைஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ பேராமீட்டரைஸ்ட் கொடுத்தனால இங்கேயும் நம்ம பேராமீட்டர் கொடுக்கணும். காரோட நேம் BMW. ஓகே, பேராமீட்டரில் அடுத்து ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து 5 மில்லியன். ஓகே, இப்போ நம்ம ரன் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கார் பிராண்ட் இருந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் பிஆர்ஐசிப்பா இங்கேயும் ஆடம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டோம், அதாவது இருங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு. அவுட்புட்டில் ஆனால் நம்மளுக்கு அழகாக அந்த கார் பிராண்டு ப்ரைஸ். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணலாமா? ஆஹா, இருங்க, BMW வேணாம், பென்ஸ், அது வந்து இதே 4 கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு அடுத்து அது சரிப்பா, 2 வாட்டி C1 கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ஊப்ஸ் பார்த்தது என்னது, நம்ம கோடை ரீயூசபிள் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி உட்காந்து இந்த சிஸ்டம் கொடுக்கவே தேவையில்ல, வந்தோமா இதை எடுத்தோமா பேர் கீரை மாற்றி ப்ரைஸ் போட்டு போனோமான்ட்டு இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டரைஸ்டு பார்ப்போம். இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம நார்மலாக கொடுத்தோன்னே அது பிரிண்ட் ஆகிடுது. ஆனால் இங்கே வந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காருக்கு ஸ்ட்ரிங்னு ஒன்று வாங்குறோம், ப்ரைஸ்னு ஒன்று வாங்குறோம். அதுக்கப்புறம் அது வாங்குறதுக்கு ஒரு என்னு ஒரு பேராமீட்டரில் நேமையும் பின்னு ஒரு பேராமீட்டரில் ப்ரைஸையும் சேர்த்து அந்த நேமும் ப்ரைஸும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம கிளாஸ் அர்த்தோட முடிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ப்ரோக்ராமோட மெயின் கிளாஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பேராமீட்டர் கொடுத்ததுனால அங்கே நேம் அண்ட் ப்ரைஸ் பேராமீட்டர் கொடுத்ததுனால நேமுக்கான நேமையும் ப்ரைஸுக்கான ப்ரைஸையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிரியேட் பண்ணாலே அது கால் ஆகிடும். அதான் கிரியேட் பண்ணாலே கால் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஞாபகம். ஸோ அடுத்து வந்து நம்ம திருப்பி ஒரு சும்மா ஒரு செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரையும் ப்ரைஸையும் மாற்றி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் கரெக்டாக இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, நம்ம வந்து கிரியேட் பண்ணி கால் பண்ணணும்னு அவசியம், கிரியேட் பண்ணச்சே கால் ஆகிடும். அதுதான் ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஆஃப் கோட். ஓகே, அடுத்து வந்து இது கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்ன இருக்குன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், சும்மா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதில் சிஸ்டம் டாட் பிரிண்ட் கொடுத்து விட்டோம்னா அது டிஃபால்ட். அதே நம்ம பேராமீட்டர் கொடுத்து நம்ம அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு அந்த பேராமீட்டருக்கு வேல்யூ வாங்கிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் அது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெளிவாக பார்த்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஊப்ஸ் கான்செப்டோட ஃபர்தர் பிரின்சிபல்ஸ், அந்த என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.